பிளவு புண் வந்து ஏன் அப்படின்னா, அது ஆசன வாயோட எட்ஜில இருக்க வெடிப்பு, ஒரு கட்டான மாரி. நம்ம வந்து ஒரு பிளேட் எடுத்து ஒரு கட் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ, அதே இத வந்து அவங்க ஆசன வாயில வந்து வெளியில இருக்க ஸ்கின்னே ட்ரை ஆகுறப்ப, உள்ள இருக்கக்கூடிய செல்ல எனர்ஜி எல்லாமே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் கன்டென்ட் தான் நம்ம மீடியம் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போகுது. ஸோ, அப்போ உள்ள குடல்லயும் வந்து தண்ணி சத்து இல்லாத போகுது. அப்போ அவங்களுக்கு கிரானிக்கா வந்து அந்த அவங்களால உட்காரக்கூடிய உயரத்தில நல்ல ஒரு சின்ன ஸ்டூல் வச்சுட்டு சப்போர்ட், ஏன்னா வயசானவங்கலாம் வந்து அந்த பேலன்ஸ் இருக்காது. சப்போர்ட் புடிச்சிட்டு அவங்க ரிலாக்ஸ்டா வந்து ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் உட்கார்றப்ப, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தசை நார்கள் வந்து இப்போ வந்து உணவு எடுக்கிறோம். அத வந்து மென்னு சாப்பிடுற பழக்கம் இல்ல. வேக வேகமா நம்ம சாப்பிடுறோம். இன்னொன்னு இந்த ஃப்ரைட் ரைஸ், முட்டமே சாப்பிடுறோம். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்றனால அதே பேட்டர்ன் நம்ம சாப்பிடுறது தான் பிரச்சனை. ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் இருக்கக்கூடாது. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அரும்பாக்கத்திலிருந்து டாக்டர் பரந்தாமன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. ஆயுர்வேத மருத்துவர். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சந்திப்பு. ரொம்ப கண்டிப்பா. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல் இது ரொம்ப காமனா எல்லார்கிட்டயும் பார்க்க முடியுது. அதுல குறிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல இந்த கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் வந்து பைல்ஸ், ஃபிஷர் இதுக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது முதல்ல மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து அறியாமை தான் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாரி கான்ஸ்டிபேஷன்னா என்ன? அதுல வந்து பைல்ஸ் என்ன? ஃபிஷர் என்ன? இந்த டிஃபரன்ஷியேஷனே வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆசனவாய் சார்ந்த ஒரு காமன் பிரச்சனை. ஸோ அவங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. காமன் மேனால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடியது பெயின் இருக்கு, ப்ளீடிங் இருக்கு அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ எதனால இந்த ப்ராப்ளம் வருது? கான்ஸ்டிபேஷன் அப்படின்னாவே மலச்சிக்கல் அப்படின்றத சொல்லுவோம். உணவு நம்ம வந்து ஒழுங்கா சாப்பிடாதனால தான் இந்த வந்து இது வந்து அதில ஃபைபர் இல்ல. அடிக்குவட்ட தண்ணி குடிக்காதனால மலம் வந்து ஸ் உணவு ஜீரணமாகுது. ஜீரணமாயி உங்களுக்கு வந்து சிறுகுடல்ல உறிஞ்சு, சிறுகுடல்லேருந்து பெருகுடலுக்கு வருது. இதில வரக்கூடிய இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய நீர் சத்து நல்லா இருந்தா தான், அதில தேவையில்லாத கழிவுகள்லாம் உறிஞ்சிட்டு, அது வந்து மலக்குடல்ல தேவையில்லாத கழிவுகள வெளிய தள்ளும். இப்ப இன்அடிக்குவேட்டா வந்து ஃபைபர் இருக்கிறனாலயும், தண்ணி ஒழுங்கா குடிக்காதனாலயும், மலம் வந்து பந்தம் ஆயிடுது. ஸ்டிக்கி ஆயிடுது. ஸோ, அதனால வந்து மூவ்மெண்ட் ஆகறதில்ல. இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குடல் வந்து எல்லாமே டியூப் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ள அது கடந்து வர பாதைகள்ல வந்து ஒட்டிக்கிறனால, அது வந்து ரொம்ப இறுகிடும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப டைட் ஆயிடும். ஸோ, ஹார்ட் பவுல் ஆயிடும். இல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா அதிகமான லூஸ் மோஷன். இது 2த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் வருது. இதுல வந்து காமனா இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபேஸ் பண்றது வந்து இறுகிறது, ரொம்ப டைட்னஸ் ஆயிடுது. ஏன் அப்டின்னா, ஃபைபர் ப்ராப்பரா இல்ல. அன்டைம்லி ஃபுட் எடுக்கிறது. இதெல்லாம் தான் மெயினான காரணம். அப்ப அந்த மலச்சிக்கல்னால என்ன ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வீக்கம் வருது. அதாவது என்ன அப்படின்றத அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ மலச்சிக்கல்ல ஆரம்பத்தில கண்டுபிடிச்சாங்கன்னா, அது என்னன்றத அவங்க ஈஸியா வந்து ரியலைஸ் பண்ணிடலாம். ஓகே. சோ இந்த ஃபிஷர் பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறதுனால, இந்த ஃபிஷருக்கான அறிகுறிகள் அப்படி ஏதாவது இருக்கா சார்? எஸ் மேடம். மெயினான வந்து பார்த்தீங்கன்னா, வலி சொல்லுவாங்க. மோஷன் போன உடனே துடிப்பாங்க. அதாவது வந்து அந்த பிளவு புண் வந்து ஏன் அப்படின்னா, அது ஆசன வாயோட எட்ஜில இருக்க வெடிப்பு, ஒரு கட்டான மாரி. நம்ம வந்து ஒரு பிளேட் எடுத்து ஒரு கட் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ, அதே இத வந்து அவங்க ஆசன வாயில வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெனிட்ரேட் ஆகக்கூடிய ஒரு இது. ஏன்னா, அங்க அந்த ஸ்பின்க்டர் மசில்ல இருக்கக்கூடிய இன்வால்வ்மென்ட் ஆவுற நர்வ்ஸ் வந்து மூளை வரைக்கும் அந்த பெயின வந்து குடுக்கும். ஸோ, அவங்களால அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு பெயின் இருக்கும். இதனால சில பேர் வந்து டாய்லெட் போணுமான்னே வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த சிவியர் பெயின் இருக்கும். ஸோ, அந்த பெயினு வித்து மோஷனோட பார்த்தீங்கன்னா, பிளட்டும் சேர்ந்த மாரி போகும். அந்த மோஷன் மேல ஒரு பிளட் ஸ்ட்ரீக்ஸ் தெரியும். ஸோ, அப்போ அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஐய்யயோ! ஏதோ ஒரு இதுல வந்து வெடிச்சு புண்ணு மாரி இருக்கு அப்படின்றது. அப்போ எல்லாருமே வந்து அந்த ஹேண்ட் ஷவர் பண்றப்ப அவங்களால வந்து அத டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஏதோ ஒரு வெடிப்பா இருக்கு. வாயில வந்து பார்த்தீங்கன்னா, பனிக்காலத்தில வந்து ஒரு வெடிப்பு இருக்கும். அதுவே நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. ரொம்ப அந்த அந்த ட்ரைனஸ், ஏதாவது இந்த ஊட்டி இதெல்லாம் வந்து வெக்கேஷன் போயிட்டு வந்தாவே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்க வந்து வின்டர்ல அத ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே மாரி புண்ணு வந்து ஆசன வாயில வந்ததுன்னா, அது வந்து அக்யூட்
கிரானிக் 2 விதம் இருக்கு. அக்யூட் வந்து எதனால வருது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்க வந்து சடனா வந்து ஒரு நான்வெஜ் நெறையா சாப்பிட்டுருப்பீங்க. அன்னைக்கு வந்து தண்ணிய குடிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ வந்து உங்களுக்கு மலம் வந்து ரொம்ப டைட் ஆயிடும். இல்ல அதிகமான அளவு ஹார்டா இருக்கும். ஸோ, அப்போ வந்து ரொம்ப நம்ம உடனே ட்ராவல் பண்றோம். உடனே போயிட்டு நம்ம வந்து ரெடி ஆயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் மோஷன வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி போறப்ப, அந்த மியூக்கஸ் மெம்பரேன்ல வரக்கூடிய அந்த கட்டு, அந்த அக்யூட் கட்ன்னு சொல்லுவோம். இதே வந்து அவங்களுக்கு ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன்னால ஆகுது. என்ன ஆகுது? கிரானிக்கா அந்த வந்து ஒரு கட் ஆகி சென்டினல் டேக் மாரி வந்துரும். அவங்க வந்து கை வைக்கிறப்பவே ஏதோ ஒரு வந்து உட்கார்றப்பவே எனக்கு குத்துது அப்படின்ற இது வந்து இது பண்ணுவாங்க. இது கிரானிக் ஸ்கின் டேக்ன்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த அக்யூட்லயே அவங்க ஹீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆயுர்வேத மெத்தட்ல அவங்களுக்கு அந்த கிரானிக் வரைக்கும் போகக்கூடிய வந்து அவஸ்தை வந்து இல்லாத அளவுக்கு ஈஸியா க்யூர் ஆகும். ஓகே. இன்னைக்கு ரொம்ப காமனா நம்ம சொன்ன மாரி கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப சாதாரண விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஃபிஸ்டுலா கேஸ் அப்படின்னு வரும்போது நீங்க சொன்னீங்க ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஷர்ல ப்ளீடிங் இருக்கும். ஃபிஷர்லயும் இருக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இது எவ்வளோ நாள் தேவைப்படும் சார்? ஏன்னா எல்லாரும் கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ரெமெடி அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எவ்வளோ நாள் ஆகும்? காமனா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள மாத்திக்கிறாங்களோ, அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு மினிமமா 30 டேஸ் எடுக்கும் மேடம். ஏன் அப்டின்னா, நம்மளோட செல் ஒவ்வொன்னும் அந்த ஹீல் ஆயி, அந்த ரெக்கரன்ஸ் வந்து வராம இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு க்யூர குடுக்கணும். அப்டின்றப்ப, அந்த உள்ள இருக்க வூண்டு, அந்த ஸ்கின் லேயர் ஃபார்ம் ஆயி, ப்ராப்பரா ஹீல் நடக்கிறதுக்கு மினிமமா வந்து 15 டேஸ் டூ 20 டேஸ். ஸோ ஒரு 30 டேஸ் அவங்க கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாரி இருக்கும். ஆயுர்வேதாவ பொறுத்தவரைக்கும் குறிப்பா வந்து விகே மெடிக்கல் சென்டர்ல வந்து என்ன மாரியான ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்குறோம்? என்ன மாரியான மருந்துகள் இதற்கு இருக்கு சார்? ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆயுர்வேதிக்ல வந்து நம்ம மினிமமா வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு வந்து உள்ள வந்து மருந்துகளா வந்து டேப்லெட்ஸாவும் இருக்கு, சூர்ணங்களாவும் இருக்கு, லேகியமாவும் நம்ம குடுக்குறோம். ஸோ அடிப்படையா வந்து அந்த தொந்தரவு என்ன அப்படின்றத முதல்ல டயக்னோஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன நம்ம ரூல் அவுட் பண்றதுக்கு ரிச் ஃபைபரா இருக்கக்கூடிய ஹெர்பல் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடியது நம்ம குடுப்போம். பிளஸ் இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே காமன் மேன் எல்லாருமே திரிஃபலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய கீரைகள் யூஸ் பண்றாங்க. எல்லாருமே அவங்க வந்து நல்ல அவேர்னஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால பாதி வியாதிய வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அத சரி பண்றாங்க. ஸோ இருந்தாலும் மக்கள் வந்து எவ்வளோ அவேர்னஸ் குடுத்தாலும், நமக்கு வந்து அடிக்குவேட்டா ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணீ குடிக்கணும். ஏன் அப்டின்னா, நம்மளுடைய பாடியில அதிகமா வாட்டர் கன்டென்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து கூலிங்கா இருக்குன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா பாடி ட்ரை ஆயிட்டே இருக்குது. அது யாரும் ரியலைஸ் பண்றதே இல்ல. அப்போ குறைஞ்சது மினிமமாவது 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிருக்கணும். அப்போ வெளியில இருக்க ஸ்கின்னே ட்ரை ஆகுறப்ப, உள்ள இருக்கக்கூடிய செல்ல எனர்ஜி எல்லாமே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் கன்டென்ட் தான் நம்ம மீடியம் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போகுது. ஸோ, அப்போ உள்ள குடல்லயும் வந்து தண்ணி சத்து இல்லாத போகுது. அப்போ அவங்களுக்கு கிரானிக்கா வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் வருது. அப்போ நாங்க ஆயுர்வேதத்தில என்ன சொல்றோம், நாங்க உள்ள மெடிகேட்டட் ஹெர்ப்ஸ் வந்து நாங்க ஆயில் ஃபார்ம்ல குடுக்குறோம். ஓகே. அதில திரிஃபலா ஆயில் இருக்கு, ஜாத்தியாதி ஆயில் இருக்கு. இந்த மாரி சின்ன சின்ன விரணங்கள ஆத்தக்கூடிய மெடிக்கல்ஸ். அதேபோல கிருதங்கள் இருக்கு. அதுலயும் வந்து திரிஃபலா கிருதம் வந்து இருக்கு. அந்த மாரி நம்ம உணவு சாப்பிடுறப்ப நெய் சாப்பிடுற பழக்கங்கள் உண்டு. ஸோ, அதெல்லாம் இன்னைக்கு வந்து பால் பொருள்கள் எல்லாமே வந்து நெறைய விஷயங்கள் வந்து தவிர்க்கிறாங்க. இன்னொன்னு வந்து யாரும் எடுக்கறதில்ல. ஸோ, அதனால அப்ப அந்த நெய் வந்து ப்ராப்பரா வந்து எடுக்கிறப்ப, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விரணங்கள வந்து ஆத்தி குடுக்கும். ஸோ இந்த கிருதம் அப்படிங்கிறது நெய்யினால நெய்யினால் செய்யப்பட்டது. அது கிருதம் சொல்லுறது இன்டேக். சமஸ்கிருதம். இன்டேக் எடுக்கணும். நல்ல ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்பூன் வந்து நெய்ய வந்து வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ள எடுக்கிறப்ப, உள்ள இருக்கக்கூடிய அந்த குடலுக்கு வந்து இதமா இருக்கும். இப்ப வெளியில வந்து நெறைய மாய்ஸ்ட்னஸ்லாம் போடுறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு வந்து எந்த மாய்ஸ்ட்னஸ் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஸோ, அதுல வந்து நம்ம இளநீர் நம்ம நெறைய குடிப்போம். அது ஏன்னா, உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்த சமனம் பண்ணும். இந்த வியாதியெல்லாம் வரதுக்கு அடிப்படை காரணமே உஷ்ணம் தான். ம். அதாவது நம்ம கூலிங்ல இருக்கோம், ஏசில இருக்கோம். அதுவே ஒரு உஷ்ணம் தான். அதுலேருந்து நம்ம வெளிய போனா தான் நமக்கு அது தெரியும். அப்போ பாடியோடைய உஷ்ணத்த வந்து பித்தம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம அடிக்குவேட்டா தண்ணி குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, இளநீர் வந்து குடிக்கிறது எல்லாமே வந்து பித்தத்த சமனம் பண்ணும். குறைக்கும். ஓகே. ஸோ பேசிக்கா உடல் சூட வந்து நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டாலே வச்சுக்கணும். போதும். வச்சுக்கணும். இந்த நம்ம மருந்துகள் பத்தி பேசும்போது நெறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. குறிப்பா ஆயுர்வேதத்துல வந்து ஏராளமான மருந்துகள் வந்து இருக்கு. இன்னைக்கும் வந்து மக்களுக்கு தெரியாம
அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் உடனே சர்ஜரிக்கெல்லாம் வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்ல இருந்தபடியே பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் இந்த இந்த விஷயத்துக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? கண்டிப்பா மேடம். இப்போ வந்து அந்த ஃபிஷருக்கு வந்து அவங்க வீட்ல என்ன பண்ணலாம் அப்டின்னா, திரிஃபலா பவுடர வந்து நல்லா வந்து வெந்நீர்ல வச்சு மைல்டா ஹீட் பண்ணி, அதில வந்து கொஞ்சமா டர்மரிக் போட்டு, ஒரு நல்ல ஒரு பெரிய பேஷன் அவங்க உட்கார்ற அளவுக்கு, உடையாத அளவுக்கு ஒரு அந்த எவர் சில்வர்ல இருக்கக்கூடிய ஒரு வெசல்ல வந்து அவங்களால உட்காரக்கூடிய உயரத்தில நல்ல ஒரு சின்ன ஸ்டூல் வச்சுட்டு, சப்போர்ட் ஏன்னா வயசானவங்கலாம் வந்து அந்த பேலன்ஸ் இருக்காது. சப்போர்ட் புடிச்சிட்டு அவங்க ரிலாக்ஸ்டா வந்து ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் உட்கார்றப்ப, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தசை நார்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகும். உள்ள அந்த வெடிப்பு, புண்ணு, அந்த ரணம் இதில இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து திரிஃபலா பவுடர் உள்ள போக, போக அந்த கஷாயத்தில நல்ல ரணம் ஆறும். ஸோ அவங்களுக்கு வலி குறையும். ஸோ அதுக்கு அடுத்தது அவங்க வீட்ல வந்து ஓரளவு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாங்க. அந்த உணவுகள தவிர்த்துட்டாங்க. தண்ணி நல்லா குடிச்சுட்டாங்க. உணவ வந்து ப்ராப்பரா வந்து சாப்பிடுறாங்க அப்டின்னா பிரச்சனை கிடையாது. அந்த தொந்தரவு அப்போட குறைஞ்சிரும். இது அதே லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து இருக்கோமே இன்னைக்கு செடன்டரி லைஃப் ஸ்டைல். அதே லைஃப் ஸ்டைல், அதே தூக்கம் இல்லாம நைட்லாம் முழிச்சுட்டு மொபைல் பார்க்கறது, நைட்லாம் முழிச்சுட்டு டிராவல் பண்றது. எஸ்பெஷலி இந்த டிரைவர்ஸ் அவங்களுக்கு தான் இது வந்து இந்த ஃபிஷர் தொந்தரவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து ஹார்ட் சீட்ல வென்டிலேஷனே இல்லாத ஒரு சீட்ல வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒயர்ல வந்து நல்லா வந்து ஒயர் சேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது உட்கார்றப்ப வென்டிலேஷன் ப்ராப்பரா இருந்தது. இப்போ வந்து அ நம்ம உடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, கதர் ஒரு இருக்குல்ல ஜீன்ஸ் தான் வந்து நெறைய யூஸ் பண்றாங்க. அது வந்து லைஃப் ஸ்டைலா இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபங்ஷன் போயிட்டு வந்துட்டு இது பண்ணலாம். அத போட்டுட்டே வந்து 20 கிலோமீட்டர் நம்ம ரைடர்ஸ்லாம் இருக்காங்க பாரு நம்ம பசங்க. எல்லாமே வந்து இங்கிருந்து ஈசிஆர் டிராவல் பண்றாங்க. அந்த மாரி அவங்க டிராவல் ஒரு ஹாபியா இருந்தாலும், அதோட பின் விளைவுகள் என்னன்றது தெரியுதுல்ல. ஹார்ட் ட்ரெஸ் போடுறப்போ உங்களுக்கு செல் ஒவ்வொன்னும் சுவாசிக்குது. அது ப்ராப்பரா வந்து நரிஷ்மென்ட் தேவ. அப்ப ட்ரை ஆயிடுது. ஆமா. இப்போ நம்ம சாதாரணமா பசங்க மட்டும் கிடையாது. ஈவன் இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க கூட ரொம்ப நெறைய தூரம் வண்டி ஓட்டுறாங்க. ஜீன்ஸ் பேண்ட்லயே தான் அது ஓட்டுறாங்க. வந்து துவைக்கிறது ஈஸியா இருக்கு. நெறைய நாள் யூஸ் பண்ணலாம். அப்படின்ற மாரியும் அவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷனா பட் இருக்கு. அதோட பக்க பக்க விளைவா தான் விளைவுகள் நெறைய இந்த இருக்கு. பைல்ஸ் மாரியான ஆமா. விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஹார்ட் சீட், ஹார்ட் ட்ரெஸ் இதெல்லாம் போட்டுட்டு, ஒரே போஸ்சர்ல கன்டினியூவா உட்கார்ந்துட்டு டிராவல் பண்றது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ட்ரை ஒரு உலர்வு தன்மை எப்படி வெடிப்பு வந்து நம்மளுடைய உதடுல வருதோ, அதே மாரி ஆசன வாயில அந்த வெடிப்புகள் வருது. அது வந்து அக்யூட் அண்ட் ஃபிஷர் அந்த கிரானிக் ஃபிஷர் அப்படின்றது 2 விஷயமா நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப நான் சொன்ன மாரி ஹோம் ரெமெடியில வந்து இந்த வெந்நீர்ல சுடு தண்ணீல வந்து கஷாயம் போட்டு நம்ம உட்கார்றப்ப எளிமையா வந்து அவங்க வந்து வீட்ல இருந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதற்கு வந்து என்ன மாதிரியான காய்கறிகள், பழங்கள் நம்ம அதிகமா எடுத்துக்கும்போது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் கியூர் பண்றது? நீர்க்காய்கள் நெறைய எடுத்துக்கலாம். வெண்பூசணி, நம்ம பீர்க்கங்காய், அது வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம யூசுவலா நம்ம எடுக்கிறோம். ஆனாலும் இந்த மாரி தொந்தரவு இருக்கிற சமயத்தில நம்ம எடுத்துட்டு, கீரைகள் நெறைய எடுத்தோம் அப்டின்னா, அதில இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் நம்ம மலத்த ஈஸியா இளக்கி கொண்டு வரும். இப்ப நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ட மட்டும் நெறைய எடுத்துக்கிறோம். கீரையில வந்து சும்மா ஒரு கொஞ்சமா எடுத்துக்கிறோம். அந்த மாரி இருக்கக்கூடாது. ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் நம்ம எடுக்கிறப்ப, நமக்கு வந்து செரிமானம் ஆகக்கூடிய உணவ செ உட்கிரகிச்சு அத தேவையில்லாத கழிவுகள வெளிய கொண்டு வரும். ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த ஃபைபர் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் நீர் காய்கறிகள் நெறைய எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. இப்ப இந்த பீர்க்கங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் வந்து ஜூஸ் ஃபார்ம்ல எடுத்துக்கலாமா? இல்ல கறி, பொரியல் இப்படிதான் சாப்பிடணுமா நாம வந்து சார்? உணவ வந்து இந்த கீரைகளோ, இது எல்லாமே ஜூஸா எடுக்கிறப்ப, அதில இருக்கக்கூடிய ஃபைபர்லாம் ஃபில்டர் ஆயிடுது. நாம வந்து அதனால தான் வேக வச்சு, அதுவும் பாதி அவியலா, அவியல்ன்னு சொல்றாங்க. ஆஃப் பாயில்டு அந்த இதில வந்து நம்ம வந்து கீரைகளாவோ, இல்ல காய்கறிகளாவோ, கூட்டுகளாவோ நம்ம வந்து சாப்பிடுறப்ப, அதோட முழு சத்து நமக்கு கிடைக்கும். சில பேரால வந்து அந்த சில டேஸ்ட் குடிக்க முடியலன்றப்ப, வேற வழியே இல்லன்றப்ப அந்த ஜூஸ் ஃபார்ம்ல எடுக்கலாம். பட் அதில இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து தான் மெயினா உள்ளுக்குள்ள வந்து வேலை செய்யும். அப்போ நம்ம வந்து ஆக்சுவல் ஃபார்ம்ல எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஃபிஷ்ஷர பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாமா? முட்டை எடுத்துக்கலாமா? அப்படிங்கிறது தான். ஸோ அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? கண்டிப்பா. எல்லாருக்குமே வந்து நான்வெஜ் எடுத்தாவே வந்து கான்ஸ்டிபேஷன் வருமா அப்படின்னு கிடையாது. அரப் கண்ட்ரிலாம் அவங்கலாம் நான்வெஜ் தான் சாப்பிடுறாங்க. சைனாலாம் நான்வெஜ் தான் சாப்பிடுறாங்க. நம்ம சாப்பிடுற முறை சரியில்ல. நான்வெஜ்ஜ எடுத்துக்கிற முறை சரியில்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து உணவு எடுக்கிறோம். அத வந்து மென்னு சாப்பிடுற பழக்கம் இல்ல. வேக வேகமா நம்ம சாப்பிடுறோம். இன்னொன்னு இந்த ஃப்ரைட் ரைஸ், முட்டமே சாப்பிடுறோம். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்றனால அதே பேட்டர்ன் நம்ம சாப்பிடுறது தான் பிரச்சனை. ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் இருக்கக்கூடாது. நமக்கு அந்த காலத்தில கஞ்சி ஆகாரங்கள்ல சாப்பிடுவோம். அதே போல வந்து வெறும் இப்ப இன்னைக்கு வந்து இட்லி, தோசை அப்படின்றது வெறும் புளிப்பு ஆகாரமாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த புளிப்பு உணவு ஒரு
கவர்ல போட்டு வச்சீங்கன்னா, அந்த கவரு பல்ஜ் ஆகுது. அது நம்ம பார்த்துருக்கோம். தோசை மாவு, இட்லி தோசை மாவு, இட்லி மாவெல்லாம். மாவெல்லாம். அப்ப அது குடலுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? என்னைக்கோ ஒரு நாள் தீபாவளி, பொங்கல் இந்த மாரி பண்டிகை நேரத்தில உள்ள உணவு, நம்ம டெய்லியுமே அத வந்து சாப்பிடக்கூடிய பழக்கமாயிடுச்சு. அப்போ அந்த உணவுல இருக்கக்கூடிய அந்த நொதிப்பு, நம்ம உடம்புல வந்து அந்த இத வந்து சேம் எஃபெக்ட்ட உருவாக்குது. ஆக நம்ம வந்து உணவு ஒரே பேட்டர்ன் ஆஃப் உணவு எடுக்கக்கூடாது. ஓகே. அதில நார் சத்து உள்ள பொருள் இருக்குதா? கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டா நார் சத்து இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே, அது வந்து உடம்போடைய அந்த செரிமானத்தையும், அந்த சக்தியையும், அப்சர்வேஷனும் ப்ராப்பரா இருக்கும். அப்ப கழிவுகள் ஈஸியா ஃபில்டர் நல்லா இருந்ததுன்னா, கசடுகள் வந்து ஈஸியா ஃபில்டர் ஆயிடும். அந்த ஃபில்டர் தான் அந்த ஃபைபர். அப்ப ஈஸியா வெளிய போயிடும். நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஃபிஷர் பத்தி நெறைய விஷயங்கள், ஆயுர்வேதத்தை இத எப்படி அணுகணும்? என்ன மாரியான சிறந்த மருந்துகள் இருக்கு ஆயுர்வேதத்துல அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.